Welcome back friends, welcome to Tequita channel. Last Java classல வந்து Eclipse ஓட செட்டிங்ஸ்ல வந்து என்னென்ன யூசேஜ் இருக்கு, எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதுல சாதாரணமா எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிளாஸ் தென் பிரிண்ட் அவுட், இந்த இதுல வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ங்கிற இதை டீட்டெயிலாக எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்ளீட்டா வந்து வேரியபிள்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான கிளாஸ். எதனால சொல்ல வரேன்னா, வேரியபிளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா டிக்ளேர் பண்றது வேரியபிள் மூலியமா தானே இன்புட் கொடுக்குறோம். இன்புட் கிளாஸ் அடுத்து வர போறது இன்புட் கிளாஸ். ஒரு நம்ம டைரக்டா வந்து கோடிங்ல நம்ம ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வேரியபிள் தான். வேரியபிள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம அசைன் பண்ற ஒரு நேமுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகேவா? அது எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், அது எதுவா வேண்டாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் எழுதுறேன். கோடிங்கில் எழுதுனோம்னா எரர் காட்டும். எப்படின்னா டேட்டா டைப்பு வேரியபிள் நேம் சீக்வல் டு வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசைபிள் பண்ணணும், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த இடத்துல டேட்டா டைப், ஏதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்டெக்ஸ் ஆஃப் த வேரியபிள். எப்படி நம்ம வந்து வேரியபிளை வந்து நம்ம இன்புட் பண்ணுறதுங்கிற ஜென்ரல் சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா டைப்பை வந்து இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணி ஆகணும். தென் வேரியபிள் நேம் என்ன டிக்ளேர் பண்றோமோ அதோட நேம். ஸோ இந்த டேட்டா டைப்புக்கு என்ன மாதிரியான வேல்யூவை இங்கே கொடுக்க முடியுமோ அந்த வேல்யூவை கொடுத்தாகிறது. இதுதான் வந்து இதுக்கு ஜென்ரலான டேட்டா டைப். ஓகேவா? டேட்டா மீன்ஸ் சாரி ஜென்ரல் சின்டெக்ஸ் ஃபார் அசைனிங் வேரியபிள். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு இன்டீஜரை வந்து நான் வந்து ஒரு வேரியபிளா நான் கொடுக்கணும். எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸுங்கிறது பப்ளிக் கிளாஸ். ஓகேவா? இந்த மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம இன்டிஜர் வேரியபிள் நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, இங்கேயும் நம்ம அசைன் பண்ணலாம். ஆனால் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்டதெல்லாம் எழுதிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இன்டிஜர் வேல்யூ வந்து நம்ம வந்து வேரியபிளா அசைன் பண்ணணும். அப்ப இன்டிஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10:. ஓகேவா? புரியுதா? ரிமூவ் எக்ஸ் அண்ட் ஆல் அசைன்மெண்ட்ஸ் அன்யூஸ்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து அதை அந்த எக்ஸுங்கிறதுல வந்து எதையுமே நீங்கள் இன்னும் பயன்படுத்தலை, புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறீங்கிறனால எரர் காமிச்சிருக்கு. இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ கன்சோலை தூக்கிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைனுங்கிற அந்த இடத்துல நான் எக்ஸுங்கிற வேரியபிளை நான் டேரெக்டாக அசைன் பண்ணோன்னா எனக்கு வேல்யூ 10ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் அவுட் ஆகிடுது. இப்போ என்ன அந்த இது வந்து டேட்டா டைப்பு இந்த இருக்குங்களா, இந்த டேட்டா டைப்பு இந்த இன்டீஜருங்கிறது. நான் என்ன வேரியபிள் நேம் வேணாலும் அசைன் பண்ணலாம் அது இந்த இடத்துல. ஸோ இந்த டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ தான் நான் இங்கே கொடுத்தாகணும். ஸோ அது இந்த இடத்துல கொடுத்துட்டேன். தென் கோலன், இதுதான் வந்து ஜென்ரல் சின்டெக்ஸ். ஓகே, என்னென்ன வந்து வேரியபிள் டைப்பு பேசிக்கலாக என்னென்ன இருக்கு, வித் பெர்மிஷபிளா உள்ளது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதனால இந்த இடத்துல உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இடம் தேவை, நிறைய இருக்கு, அதனால இதை நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். பாருங்க, இவ்வளவு இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது வந்து வெறும் 1 பைட்டு தான். அது 1 பைட்டுங்கிறது வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா -127 to +127. இருங்க, அது நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு தரேன். இது ஒரு வேரியபிள் நேம், சாரி இது ஒரு டேட்டா டைப் பைட்டுங்கிறது. ஷார்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப். அப்புறம் இன்டிஜர் இருக்கு, ஷார்ட் வேல்யூ இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப், அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். லாங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். இப்போ இன்ட்டுக்கும் லாங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா, இது 4 பைட்ஸ், இது 8 பைட்ஸ். ஓகே, வெரி லாங் வேல்யூ, வெரி லாங் வேல்யூ. நம்ம மோஸ்ட்லி இன்ட்டுங்கிறதுலே நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாத்தையுமே. தென் ஃப்ளோட் வந்து டெசிமல், ஃப்ளோட் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதோட பைட்ஸ், மெமரி பைட்ஸ் வந்து 4 பைட்ஸ். டபுள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃப்ளோட் நம்பர் தான், பட் 8 பைட்ஸ், அதிகமான டேட்டா மெமரைஸ் கொண்டது. தென் கேரக்டர், சேருங்கிறது 2 பைட்ஸ் உள்ளது, ரொம்ப கம்மியானது. பெரிய ஸ்ட்ரிங்லாம் அதுக்குள்ள கொடுக்க முடியாது, அதிகபட்சமா ஒரு 2 எழுத்து கொடுக்கலாம்.
அந்த அதிக சாரி 2 எழுத்து வராது, இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஓகேவா? கேரக்டருங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மட்டும் கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து கேருங்கிற அந்த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் சம்பந்தப்பட்டதுல சேர் மட்டும் வந்திருக்கு. தென் பூலியன்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப். புரியுதுங்களா? இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் இருக்கிறது. இப்போ இது ஒன்னே நம்ம அசைன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நான் இன்டிஜர் அசைன் பண்ணியிருக்கேன். தென் லாங் தேவையில்லை. அப்புறம் ஃப்ளோட்டுக்கு போயிடுவோம். ஃப்ளோட்டு மை ஃப்ளோட் வேரியபிள் அசைன் பண்ணுறேன். சீக்வல்ட்டு ஃப்ளோட்டுங்கிறது என்ன? டெசிமல் வேல்யூ தானே? சரி, இப்போ இப்படி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இது எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா ஃப்ளோட்டுங்கிறத நான் அசைன் பண்ணணும். ஓகேவா? நான் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பை இங்கே அசைன் பண்ணாலும் இந்த இடத்துல நான் வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ஃப்ளோட்டுன்னு அசைன் பண்ணணும். ஏங்கிறத நான் நெக்ஸ்ட் லைன்லேயே சொல்கிறேன். ஃப்ளோட்டுக்கு அடுத்தது என்ன டபுள்னு ஒன்று இருக்கா? ஸோ டபுள்னு ஒரு டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன். அது வந்து 14.56 கோலன். இதுக்கு நான் வந்து என்ன கொடுக்க தேவையில்லை, டபுள்னு நான் கொடுக்க தேவையில்லை. ஏன் நான் ஜென்ரலாக டெசிமல் வேல்யூ கொடுக்கும்போது ஜாவா வந்து கோடிங் அந்த பேக்கேஜ் வந்து எப்படி எடுத்துக்கும்னா டபுளுங்கிற அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு டபுளாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நம்ம டபுள்னு அசைன் பண்ண தேவையில்லை. பட் அது சிங்கிள் டைப்பாக தான் இருக்கு. டபுள் மீன்ஸ் இந்த இது டெசிமல் பிளேசஸ் அதிகமாக வர்றது. இப்போ ஃப்ளோட்டுங்கிறப்ப நம்ம 4.5 தான், எனக்கு அதுக்கு மேலே தேவையில்லைங்கிறப்ப நம்ம ஃப்ளோட்டுன்னு அசைன் பண்ணி ஆகணும். ஓகேவா? பெரிய டோருக்குள்ள சின்ன நாயும் போகலாம், பெரிய நாயும் போகலாம் அப்படிங்கிற அந்த உதாரணத்து அடிப்படையில் டபுளுங்கிற இந்த வேரியபிள் இந்த டேட்டா டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் ஃப்ளோட் யூஸ் பண்ணோம்னா வேல்யூவுக்கு முன்னாடி ஃப்ளோட்டை மென்ஷன் பண்ணி ஆகணும். தென் சேர் மை சேர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம நம்பர்லாம் வந்து வித்தவுட் எனி கொட்டேஷன் யூஸ் பண்ணோம், சிங்கிள் கொட்டேஷனில் யூஸ் பண்ணணும். ஓகே. தென் பூலியன் டேட்டா டைப் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது இஸ் ட்ரூ இல்லைனா இஸ் ட்ரூ அப்படி கொடுக்கலாம். ஏன்னா எல்லா வேரியபிள் நேமும் அண்டர்ஸ்கோர் இல்லாமல் கொடுத்துருக்கேன், அதனால இது மட்டும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 தான் வரணும். ஓகேவா? 2 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ ஏன் இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த எல்லோ கலரில் லைன் வருதுன்னா, நீ இங்கே மட்டும்தான் இனிஷியலாக யூஸ் பண்ணியிருக்க, வேறு எங்கேயுமே இதை நீ எடுக்கலை அப்படிங்கிறதுனால தான் அந்த எல்லோ கலர் லைன் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லைனை காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே அது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் கொடுக்க போகிறேன். இப்போ எக்ஸுக்கு அடுத்தது என்ன, மை ஃப்ளோட்டா? ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் மை ஃப்ளோட்டு. தென் அடுத்தது மை சேரு. இப்போ ஒன்று போது பாருங்க, மை ஃப்ளோட்டுக்கு அடுத்தது மை டபுள். நல்லா பாருங்க, நான் இங்கே எழுத அங்கே ஒன்று போயிட்டு இருக்கு. தென் மை சேரு அண்ட் ஒன்று இருக்கு, இஸ் ட்ரூ. ஸோ இஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரூ போயிடுச்சு. அதுவும் புரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ஓகே, இது ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல 10 பாருங்க, இந்த வேல்யூ பாருங்க, 10 4.5 14.56 ஏ ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன் இங்கே ஃபால்ஸ்னு வந்திருக்குன்னா, நம்ம வந்து இஸ் ட்ரூவா அப்படிங்கிற மாதிரி கேட்குற அந்த அர்த்தம் கிடையாது. வேரியபிள் நேம் இஸ் ட்ரூ. ஓகேவா? என்னன்னா இந்த இடத்துல நான் வேற மாதிரி அசைன் பண்றேன். இஸ் பூலியன் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் நான் வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. தென் இப்போ ரன் பண்ணுறேன், சேம் ஃபால்ஸ் தான் வரும். பாருங்க, வந்துச்சா? புரியுதுங்களா? கன்சோலை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். விளங்குதா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டைரெக்டாக இன்புட் நம்ம பண்ண போகிறோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.